ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நல்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். நல்ல எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெனரஸாக கருவேப்பிலையை எடுத்து போடணும். கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்து வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அதை பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ கருவேப்பிலை ரெடி ஆனதும் அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதே நல்ல எண்ணெயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது மூணுத்தையும் போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம். அது தேவையான அளவுக்கு போடணும். ஸோ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளியும் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா பூண்டை நல்லா வேக வச்சு க்ரஷ் பண்ணியிருந்தோம்ல அந்த பூண்டோட விழுதை சேர்க்கிறோம். ஸோ பூண்டோட விழுதை சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அதை லைட்டா மூடி வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு அது ரெடி ஆகிறதுக்குள்ள புளியை நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அந்த புளி கரைசலை கரைச்சிக்கணும். ஸோ புளி கரைசலை கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தக்காளியோட தேவையான அளவுக்கு பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம். ஸோ ரெண்டு விஷயம் தான் இதுல எடுத்துருந்தோம். ஒன்று வந்து குழம்பு மிளகாய் தூள், இன்னொன்று உப்பு. ஸோ இது ரெண்டுத்தையும் தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட இந்த புளி கரைசலை ஆட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வேக வச்சிருந்தோம்ல அந்த பூண்டு தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து அப்படியே ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணிட்டு அந்த திக் கன்சிஸ்டன்சி காரக்குழம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு வெல்லம், அதுக்கப்புறம் நம்ம இப்போ நல்லா பொரிச்சு வச்சிருந்த கறி லீவ்ஸ் இருக்குல்ல அதை பொடிச்சு வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிட்டு உப்பு சரி பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த பூண்டு காரக்குழம்பு.